வெல்கம் டு மைண்ட் ஃபார் மேத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டான்செட் MBA 2025 ப்ரிப்பரேஷனுக்கான வீடியோல டே 15th வீடியோ, தட் இஸ் டேட்டா சஃபிஷியன்சிக்கான மாடல் செட் கொஸ்டின் 2. ஸோ ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோல நம்ம டேட்டா சஃபிஷியன்சிக்கான மாடல் செட் 1 பார்த்துருக்கோம். ஸோ அதில் ஒரு 20 கொஸ்டின் சால்வ் பண்ணியிருந்தோம். இப்போ அகைன் ஒரு 20 கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரிப்பரேஷன் வீடியோஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட் டாபிக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் எல்லாமே ஒவ்வொரு செப்பரேட் வீடியோவா பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் தென் ஒவ்வொரு செக்ஷனுக்கான இன்ட்ரடக்ஷன், தென் அதோட மாடல் செட் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அப்படி பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆல்ரெடி 2 செட் மாடல் கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு. இப்போ அகைன் டேட்டா சஃபிஷியன்சிக்கான இன்ட்ரடக்ஷன் வீடியோ பார்த்தீங்கன்னா டே 11th வீடியோலயே நம்ம போட்டிருப்போம். இப்போ அதோட மாடல் செட் 2 பார்க்க போறோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன வீடியோஸ் வரப்போகுது அப்படின்னா, இங்கிலீஷ் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அண்ட் பிசினஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ் எல்லாத்துக்கான இன்ட்ரடக்ஷன் அண்ட் அதுக்கான நம்ம ஏதாச்சும் டிப்ஸ் அண்ட் அப்ரோச் மெத்தட்ஸ் ஏதாவது சொல்லுவோம். ஓகே, ஸோ அது அடுத்த வீடியோஸ்ல வரும். அண்ட் அட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் வீடியோ எல்லா செக்ஷனையும் எப்படி அப்ரோச் பண்ண போறோம் அப்படின்ற வீடியோஸ் வரும். ஓகே, ஸோ இப்போ பார்க்கலாம் கொஸ்டின்ஸ். இந்த 20 கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ்ல 20 கொஸ்டின் சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ மேக்ஸிமம் நீங்க இதுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ அகைன் நம்ம இப்போ பார்க்கலாம் கொஸ்டின்ஸ். ஸோ டேட்டா சஃபிஷியன்சி பொறுத்த வரைக்கும் இன்ட்ரடக்ஷன் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நமக்கு ஒரு 5 ஆப்ஷன்ஸ் கான்ஸ்டன்டா இருக்கும். ஒரு விஷயம் நீங்க இங்க கிளியரா புரிஞ்சுக்கணும். ஸோ எக்ஸாம்ல இந்த 5 ஆப்ஷன்ஸ் எந்த மாதிரி வேணா ஷஃபிள் ஆகி இருக்கலாம். ஸோ அப்போ எக்ஸாம்ல என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றத தெளிவா படிச்சுக்கோங்க. ஸோ இங்க பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸோட இன்ட்ரடக்ஷன் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஆப்ஷன் ஏ பார்த்தீங்க அப்படின்னா, இஃப் டேட்டா இன் தி ஸ்டேட்மெண்ட் 1 alone is sufficient to answer the question. ஸோ டேட்டா சஃபிஷியன்சி அப்படின்றது என்னன்னா சேம் குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட். ஆனால் குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட்ல நம்ம ஃபுல்லா சால்வ் பண்ணுவோம். லைக் ஃபைனல் ஆன்சர் நமக்கு தேவை. இங்க அது கிடையாது. கொடுத்துருக்கக்கூடிய 2 ஸ்டேட்மெண்ட்டை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க இல்லையா, அந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ண முடியுமா முடியாதா, அதுக்கு 2 ஸ்டேட்மெண்ட்டும் தேவையா, இல்லை ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் போதுமா, இல்லை 2 ஸ்டேட்மெண்ட்டும் நமக்கு சஃபிஷியண்டா இல்லையா ஆன்சர் பண்ண அப்படின்ற திங் தான் நம்ம இங்க ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ அதுக்கான கான்ஸ்டன்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன சொல்றாங்கன்னா, இஃப் டேட்டா இன் தி ஸ்டேட்மெண்ட் 1 alone is sufficient to answer the question. ஸோ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை வந்து ஸ்டேட்மெண்ட் 1 மட்டுமே வச்சு நம்ம சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு செகண்ட்ல பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் 1 வச்சு பண்ண முடியாது, ஸ்டேட்மெண்ட் 2 மட்டுமே போதுமானது அப்படின்றது. தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எய்தர் ஸ்டேட்மெண்ட் 1 ஆர் ஸ்டேட்மெண்ட் 2. எய்தர் அண்ட் ஆர் அப்படின்னா என்னன்னா, ஸ்டேட்மெண்ட் 1 வச்சு அந்த கொஸ்டின் நீங்க சால்வ் பண்ணுவீங்க. லைக் ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் தனியா நீங்க பாக்குறீங்க, அதை வச்சு நம்மளால பண்ண முடியும். அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் 2 மட்டும் தனியா பாக்குறீங்க, அதை வச்சு நம்மளால சால்வ் பண்ண முடியும். அந்த மாதிரி இருந்தால் அது ஆப்ஷன் சி. ஆப்ஷன் டி பாத்தீங்கன்னா, நமக்கு அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்றதுக்கு ஸ்டேட்மெண்ட் 1ம் தேவை, ஸ்டேட்மெண்ட் 2ம் தேவை அப்படின்னா அது ஆப்ஷன் டி. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி மெம்பர்ஸ் சி அண்ட் டில வந்து கன்ஃபியூஸ் ஆகுவீங்க. ஸோ அது ஆகாதீங்க. அண்ட் ஆப்ஷன் இ பாத்தீங்கன்னா நெய்தர் நார். நெய்தர் நார்னா ஸ்டேட்மெண்ட் 1 வச்சு என்னால ஆன்சர் பண்ண முடியல, 2 வச்சு என்னால ஆன்சர் பண்ண முடியல. ஸோ தட் இஸ் ஆப்ஷன் இ. ஓகே, இது இதே ஆர்டர்ல இருக்குமா இல்ல இதே வேர்ட்ஸ்ல இருக்குமா? ஸோ இதே மீனிங் தான். 5 ஆப்ஷன்ஸும் இந்த மீனிங்ல தான் வரப்போகுது. ஸோ அந்த ஆப்ஷன்ஸோட இது நீங்க ஃபுல்லுமே வந்து அந்த எக்ஸாம்ல ஒன்ஸ் கிளியரா பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் டேட்டா சஃபிஷியன்சி கொஸ்டின்ஸ்குள்ள போங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ஷன்ஸை கிளியரா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இங்க நம்ம பார்க்குற மாதிரியே தான் அங்கே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் தனியாக கொடுத்துருவாங்க. கொஸ்டின்ஸ் எல்லாமே லைன் பை லைன் இருக்கும். கொஸ்டின்ஸ்க்கு கீழே ஒவ்வொரு ஆப்ஷன்ஸும் இருக்க போறது இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை வந்து நீங்க ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் எக்ஸ்? ஸோ வேல்யூ ஆஃப் எக்ஸ் நம்ம இங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கரெக்டா? ஸோ நான் எக்ஸுக்கான எக்ஸாக்ட் வேல்யூ நான் இங்க ஃபைண்ட் அவுட் பண்ண போறது இல்லை. லைக் எனக்கு அதுக்கான ஆன்சர் என்ன ஆன்சர் அப்படின்றது தேவையில்லை. ஓகேயா? பட் இருந்தாலும் எப்படி நான் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்ன்றத பாருங்க. ஸ்டேட்மெண்ட் 1ல என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் பிளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 10. இதுல இருந்து எக்ஸோட வேல்யூ என்னால சொல்ல முடியுமா? தட் இஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 மைனஸ் 3 7 அப்படின்னு என்னால சொல்ல முடியும். ஓகேவா? ஸ்டேட்மெண்ட் 2 பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 பிளஸ் 5 தட் இஸ் 10. ஸோ ஹவர் ஸ்டேட்மெண்ட் 1 வச்சும் என்னால் ஆன்சர் பண்ண முடியுது, 2 வச்சும் என்னால் ஆன்சர் பண்ண முடியுது. ஓகேயா? அப்படின்னா ஆப்ஷன் நம்ம என்ன பார்த்தோம், 2 எய்தர் ஆர். ஸோ சி ஆப்ஷன், எய்தர் ஸ்டேட்மெண்ட் 1 ஆர் ஸ்டேட்மெண்ட் 2.
வச்சு என்னால ஆன்சர் பண்ண முடியுது. ஸோ தட் இஸ் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின். வாட் இஸ் தி பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் தி பிரைஸ் ஆஃப் அன் ஐட்டம்? ஸோ எவ்வளோ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ஸ்டேட்மெண்ட் பாருங்க. தி பிரைஸ் ஆஃப் தி ஐட்டம் இன்க்ரீஸ்டு ஃப்ரம் 200 to 250. 200 இருந்தது 250 சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகே. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல பிரைஸ் ஆஃப் தி ஐட்டம் இன்க்ரீஸ்டு பை 50. ஸோ என்ன பிரைஸ்ன்னு தெரியல, ஆனால் பிளஸ் 50 ஆகியிருக்கு. ஓகேவா? ஸோ இங்க நான் என்ன கண்டுபிடிக்கணும், எவ்வளோ பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு தெரியணும். அதுக்கு எனக்கு ஓல்டு பிரைஸும் தெரிஞ்சிருக்கணும், நியூ பிரைஸும் தெரிஞ்சிருக்கணும். கரெக்டா? ஸோ அந்த ரெண்டு இன்ஃபர்மேஷனுமே எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து மட்டும்தான் கிடைக்குது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா பிளஸ் 50. அது எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்லேயே அவங்க இன்டெரக்டா சொல்லிட்டாங்க. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இல்லைனாலும் என்னால் இங்கே ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இது நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபைனல் ஆன்சர் வரைக்கும் கண்டுபிடிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ பேசிக்கான ஃபார்முலா இங்கே நமக்கு என்ன, நியூ வேல்யூ என்ன 250 மைனஸ் ஓல்டு வேல்யூ டிவைடட் பை ஓல்டு வேல்யூ இன்டூ 100. இது பெர்சன்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. பட் இதை நம்ம ஆன்சரா சால்வ் பண்ண தேவையில்லை. இந்த ஃபார்முலாவே உங்களுக்கு தெரியணுன்றதும் கிடையாதுங்க. ஸோ நான் பார்க்குறேன் ஒரு பெர்சன்டேஜ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு ப்ரைஸ்லன்னு பார்க்குறப்போ அதோட ஓல்டு ப்ரைஸ் அண்ட் நியூ ப்ரைஸ் தெரிஞ்சா என்னால் கண்டிப்பாக எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு பெர்சன்டேஜ்லன்னு என்னால் சொல்ல முடியும். அந்த ரெண்டு டேட்டாவும் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் 1. ஸோ ஆப்ஷன் ஏ, ஸ்டேட்மெண்ட் 1 alone is sufficient to answer this question. Third question. What is the average of the numbers x and y? So x and y கான average கேக்குறாங்க. கரெக்டா? So average அப்படினாலே என்ன ஃபார்முலா? Sum of all numbers divided by total number. So இங்க x and y அப்படின்றப்போ total 2 தான். x-க்கும் y-க்கும் average தான். So நமக்கு இங்க x plus y வேல்யூ நமக்கு தெரியணும். கரெக்டா? இதுதான் average. ஸ்டேட்மெண்ட் 1ல பாருங்க x plus y வேல்யூ அவங்க டைரக்டா கொடுத்துருக்காங்க. ஓகே, கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 2ல பாத்தீங்கன்னா x வேல்யூ மட்டும் இருக்கு, பட் ஒய்யோட வேல்யூ அவங்க இண்டிவிஜுவலா கொடுத்துருந்துருக்கணும், அதுவும் கொடுக்கல. ஸோ இங்க ரெண்டும் சேர்த்து கொடுத்தனாலையும் நமக்கு பிரச்சனை இல்லை. ஒய் மட்டும் தெரியணுன்ற அவசியம் நமக்கு இல்லை. நமக்கு இங்க ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும், அதோட டோட்டல் தெரியணும். அந்த டோட்டலை டைரக்டா அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ, ஸ்டேட்மெண்ட் 1 alone is sufficient to answer this question. Okay. Next, fourth question பாருங்க. What is the simple interest? So கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட்டை வச்சு simple interest என்னன்னு கண்டுபிடிக்க முடியுமான்றதை பாருங்க. The principal amount is 5,000. Okay. The rate of interest கண்டிப்பா ஸ்டேட்மெண்ட் 1 வச்சு மட்டும் என்னால ஆன்சர் பண்ண முடியாது. ஏன்னா பிரின்சிபல் அமௌண்ட் மட்டும் தான் தெரியுது. இதை வச்சு நான் எப்படி எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்ன்றது தெரியணும். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நான் கண்டுபிடிக்கணும்னா எனக்கு பிரின்சிபல் அமௌண்ட் தெரியணும், நம்பர் ஆஃப் இயர்ஸ் தெரியணும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியணும். ஓகே, இதுல எனக்கு பிரின்சிபல் மட்டும் ஸ்டேட்மெண்ட் 1ல கொடுத்துட்டாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5% கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ இதுவும் ஸ்டேட்மெண்ட் 2ல கொடுத்துட்டாங்க. இதை ரெண்டு வச்சு என்னால் ஆன்சர் பண்ண முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் 5,000ல 5% பார்த்தீங்கன்னா 250 rupees. பட் இவங்க எவ்வளோ நாளுக்கு எவ்வளோ இயருக்கு வந்து இந்த லென்த் பண்ணியிருக்காங்க இந்த அமௌண்ட்ன்றது நமக்கு தெரியாது. ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் நமக்கு தெரியாதனால இந்த ரெண்டு டேட்டா வச்சும் நம்மளால கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியாது. தட் இஸ் ஆப்ஷன் இ, நெய்தர் நார். நெய்தர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நார் செகண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ ரெண்டை வச்சும் என்னால் ஆன்சர் பண்ண முடியாது. ஓகேயா? ஸோ ஆப்ஷன் இ இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் தி காஸ்ட் பிரைஸ் ஆஃப் தி ஐட்டம்? ஸோ காஸ்ட் பிரைஸ் ஆஃப் தி ஐட்டம் கேட்குறாங்க. தட் இஸ் சிபி. என்ன கொடுத்துருக்காங்க? செல்லிங் பிரைஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க அண்ட் கெயின் பர்சன்டேஜ், தட் இஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் எடுக்கிறேன். செல்லிங் ப்ரைஸை மட்டும் வச்சு என்னால் எவ்வளோ காஸ்ட் ப்ரைஸ்ன்றதை சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம காஸ்ட் ப்ரைஸ் ஒரு விலை கொடுத்து நம்ம வாங்கியிருக்கோம், அதை செல் பண்ணுறோம், அங்கே நமக்கு ப்ராஃபிட்டும் இருக்கும் லாஸும் இருக்கும், இல்லைன்னா நெய்தர் ப்ராஃபிட் நார் லாஸும் இருக்க சான்ஸ் இருக்கு. ஸோ இதில் எந்த க்ரைட்டீரியாவும் அவங்க எங்கேயுமே கொடுக்காம என்னால் வெறும் செல்லிங் ப்ரைஸை வச்சு காஸ்ட் ப்ரைஸ் சொல்ல முடியாது. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் வச்சு என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியாது. செகண்டு, the gain percentage is 20%. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்ததை மறந்துடுங்க. இப்போ ஸ்டேட்மெண்ட் 2 மட்டும் தனியாக பார்க்குறப்போ காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவோ இருக்கும், அதை நம்ம என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஆனால் அவங்க கெயின் வந்து 20%. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் காஸ்ட் ப்ரைஸ் 100 இருந்தால் அவங்க ஒரு 20 rupees சேர்த்து வச்சு 120க்கு சேல் பண்ணியிருக்காங்கன்னு அவங்க சொல்கிறாங்க.
ஆனா இந்த எக்ஸாக்ட் காஸ்ட் பிரைஸை நம்ம எப்படி நம்மளால சொல்ல முடியும்? செல்லிங் பிரைஸும் நமக்கு தெரிஞ்சிருந்தால் நம்ம அதுல இருந்து காஸ்ட் பிரைஸை கண்டுபிடிக்க முடியும். கரெக்டா? ஸோ இப்போ நமக்கு ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. தனியா ஸ்டேட்மெண்ட் 2 வச்சு என்னால் ஆன்சர் பண்ண முடியாது. பட் இந்த 2 டேட்டாவும் இருந்தால் என்னால் ஆன்சர் பண்ண முடியும். எப்படி? செல்லிங் ப்ரைஸ் 750, கெயின் பெர்சன்டேஜ் தட் இஸ் ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் 20%. ஸோ அப்போ காஸ்ட் ப்ரைஸ் 100%, செல்லிங் ப்ரைஸ் 120%. கரெக்டா? ஸோ இது நம்ம வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நம்ம இந்த ரிலேட்டடான கொஸ்டின் சால்வ் பண்ணுறப்போ இந்த அப்ரோச் நம்ம சொல்லியிருப்போம். எப்பயுமே காஸ்ட் ப்ரைஸை வந்து 100% நம்ம வச்சிருவோம். அது நமக்கு தெரியாது. 120% செல்லிங் ப்ரைஸ்ன்றது என்னது? 750. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் நம்ம காஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சிருமா? ஸோ போத் ஸ்டேட்மெண்ட் ஆப்ஷன் டி, போத் ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் சஃபிஷியன்ட் டு ஆன்சர் திஸ் கொஸ்டின். ஸோ ஆப்ஷன் சின்றது என்னது? 1 வச்சு என்னால பண்ண முடியும், 2 வச்சு என்னால பண்ண முடியும் அப்படின்றது. பட் இங்க நமக்கு 1ம் தேவை, 2ம் தேவை. 2 இல்லாம 1 மட்டும் வச்சு நம்மளால பண்ண முடியாது. ஓகேயா? ஸோ அது ஆப்ஷன் டி. ஸோ இந்த டிஃபரன்ஸ் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ இதை மிஸ்டேக் பண்ணாம பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், வாட் இஸ் தி வால்யூம் ஆஃப் தி கோன்? ஸோ வால்யூம் ஆஃப் தி கோன் கேட்குறாங்க. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல? ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 and 2 நம்ம இங்க பார்க்கணும். ஓகே, ஸோ ஸ்டேட்மெண்ட் 1ல என்ன கொடுத்துருக்காங்க? ரேடியஸ் 5 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஹைட்டு 10 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலி வால்யூம் ஆஃப் கோன்கான ஃபார்முலா என்ன? இஸ் ஈக்குவல் டு 1/3 pi r square h. ஸோ இங்கே நமக்கு அன்னோன் வேல்யூ ரேடியஸ் அண்ட் ஹைட். ரேடியஸ் ஸ்டேட்மெண்ட் 1ல ரேடியஸ் கொடுத்துட்டாங்க, ஸ்டேட்மெண்ட் 2ல ஹைட் கொடுத்துட்டாங்க. இந்த 2 டேட்டாவும் இருந்ததுனா தான் என்னால் ஆன்சர் பண்ண முடியும். கரெக்டா? ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட்ல நீங்கள் என்ன ஃபார்முலாஸ் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறீங்களோ அந்த ஃபார்முலாஸ் தான். ஆனால் இங்கே எனக்கு வந்து நீங்கள் இதை சப்ஸ்டியூட் பண்ண தேவையில்லை. 1/3 இன்டூ பையோட வேல்யூ 22/7 இன்டூ ஆர் ஸ்கொயர் இன்டூ ஹெச் அப்படின்ற அந்த ஒரு ஸ்டெப் நீங்கள் எதுவுமே போட தேவையில்ல. ஜஸ்ட் அதோட அப்ரோச் உங்களுக்கு தெரியணும். ஸோ வால்யூம் ஆஃப் கோன் அப்படின்னா இந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் அன்னோன் வேல்யூஸ் என்ன? ரேடியஸ் அண்ட் ஹைட்டு. இது ரெண்டும் இருந்தால் என்னால் வால்யூம் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற அந்த ஜென்ரல் பேசிக் திங்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இந்த ஆப்ஷன் 5 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுறதுன்றது உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் 7th கொஸ்டின், வாட் இஸ் தி ஏ சேலரி? ஸோ ஏவோட சேலரி கேட்குறாங்க. ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? பியோட சேலரி, தட் இஸ் பி சேலரி இஸ் 4000. ஏ சேலரி பார்த்தீங்கன்னா 20% மோர். ஸோ இதுல இருந்து 20% அதிகம்னு சொல்றாங்க. ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம்? இதோட 10% எவ்வளோ? 400. 20%னா 800, தட் இஸ் 4800. இதை வச்சு என்னால் ஆன்சர் பர்ஃபெக்டாக பண்ண முடியுது. பட் செகண்ட் ஆப்ஷனும் நம்ம செக் பண்ணணும். பிகாஸ் நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? எய்தர் ஆர்லாம் இருக்கு. அப்படின்றப்போ ஸ்டேட்மெண்ட் 1 அலோனா இல்லை எய்தர் ஆரா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். இப்போ அதுக்கு செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் வச்சு என்னால் சால்வ் பண்ண முடியுமான்னு பாருங்க. த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி சேலரி இஸ் 800. ஓகே, ஏ அண்ட் பி ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணா 800. அங்க ஆனா எனக்கு இங்க ஆல்ரெடி இது அன்னோன், பியும் அன்னோனா இருந்துச்சுன்னா நான் எப்படி இங்க ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்? ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு என்னால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ ஆப்ஷன் ஏ, ஸ்டேட்மெண்ட் 1 alone is sufficient to answer this question. ஓகேயா? நெக்ஸ்ட் 8th கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் தி ரேஷியோ ஆஃப் x to y? So x plus y is equal to 40, x is equal to 3y. ரேஷியோ கேட்குறாங்க. ஸோ ரேஷியோ அப்படின்றப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, x plus y. இதை வச்சு நான் ரேஷியோ என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியாது. ரேஷியோ அப்படின்னா என்ன? x டிவைடட் பை y வேல்யூ எனக்கு தெரியும். ஸோ இதை வச்சு என்னால் சொல்ல முடியாது. செகண்ட் வேல்யூ x is equal to 3y, that is x by y is equal to 3, nothing but 3 divided by 1, that is 3:1. So second statement மட்டும் தான் எனக்கு இங்கே யூஸ் ஆகுது. So option B, second statement alone is sufficient to answer this question. Okay? Next 9th question பாருங்க. How long does it take for A to cover a distance of 100 meter?
ஸோ எவ்வளோ நேரம் எடுக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. தட் இஸ் டைம் கேட்குறாங்க. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க, ஏ ஸ்பீட் இஸ் 25. ஸோ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். எனக்கு இங்கே டைம் கேட்டிருக்காங்க, டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட். டிஸ்டன்ஸ் 100 கிலோமீட்டர்ன்ட்டாங்க, ஸ்பீடு 25ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ தட் இஸ் 4 hours. கரெக்டா? ஸோ ஆப்ஷன் ஸ்டேட்மெண்ட் 1 வச்சு என்னால் ஆன்சர் பண்ண முடியுது. செகண்ட் பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் தனியாக பாருங்க. ஏ மெயின்டைன்ஸ் அ கான்ஸ்டன்ட் ஸ்பீட். ஸோ கான்ஸ்டன்ட் ஸ்பீட் அப்படின்றது இந்த எவ்வளோ ஸ்பீடுன்றது எதுவுமே தெரியாம எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் எதுவுமே யூஸ் ஆகாது. ஸோ இது ரெண்டையுமே, இப்போ ஏவோட ஸ்பீட் 25ன்னு சொல்லிட்டாங்க. அது வந்து அவங்க இங்க இன்கேஸ் நிறைய டிஸ்டன்ஸ் போறாங்க, லைக் ஒவ்வொரு இப்போ 100 கிலோமீட்டர் இருக்குன்னா ஒரு ஃபர்ஸ்ட் 50 கிலோமீட்டருக்கு குறிப்பிட்ட ஸ்பீட் போறாங்க, அதுக்கப்புறம் இவ்வளோ போறாங்கன்ற மாதிரி கொஸ்டின்ஸை கொஞ்சம் எலாபரேட் பண்ணி கொடுத்துருந்தாதான் நமக்கு செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தேவைப்படும். அவங்க கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல போறாங்களா இல்லையா அப்படின்றது. பட் இங்க எதுவுமே சொல்லல, அவங்க ஸ்பீட் வேல்யூ டைரக்டா கொடுத்துறாங்க, டிஸ்டன்ஸ் டைரக்டா இருக்கு. ஸோ டைம் நம்ம ஈஸியா கால்குலேட் பண்ணிடுவோம். ஸோ ஆப்ஷன் ஏ ஸ்டேட்மெண்ட் 1 alone is sufficient to answer this question. Okay, next. Who reaches first, A or B? So A or B ல யார் first reach ஆகுறாங்கன்னு கேக்குறாங்க. ஸோ என்னன்னா, A starts 10 minutes before B. ஸோ இவங்க ஸ்டார்ட் ஆனதை பத்தி சொல்றாங்க, ஆனா யாரு ரீச் ஆனாங்க ஃபர்ஸ்ட்னு கேக்குறாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வச்சு மட்டும் என்னால ஆன்சர் பண்ண முடியாது. ஓகேவா? அட்லீஸ்ட் அவங்களோட ஸ்பீடு தெரிஞ்சாதான். அவங்க 10 minutes முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், ஏ அண்ட் பி இருக்காங்க, இவங்க சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, இவங்க லேட்டா ஸ்டார்ட் பண்றாங்க. இருந்தாலும் இவங்க லேட்டா ஸ்டார்ட் பண்ணி ஸ்பீடு அதிகமா இருந்து இவங்களோட ஸ்பீடு கம்மியா இருந்தா கண்டிப்பா இவங்க தான் ஃபர்ஸ்ட் ரீச் ஆவாங்க. ஸோ அந்த பாசிபிலிட்டி இருக்கு. பட் இவங்க ஸ்பீடு சொன்னாதான் நம்ம அதை வச்சு டிசைட் பண்ண முடியும் யார் ரீச் பண்ணுவாங்கன்றது. அதை இவங்க கொடுக்கல. அதே மாதிரி செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் வச்சு பாருங்க. ஏ ரன்ஸ் அட் 12 கிலோமீட்டர் பர் ஹவர் அண்ட் பி ரன்ஸ் அட் 15 கிலோமீட்டர் பர் ஹவர். ஓகேயா? ஸோ ஏ ரன்ஸ், இதுவும் ஓகே, இதுவும் ஓகே. பட் அட்லீஸ்ட் டோட்டலா எவ்வளோ எய்தர் அவங்க எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு, டோட்டல் அவங்க டிஸ்டன்ஸ் எவ்வளோ ஓடி இருக்காங்க, இல்லைனா டோட்டல் எவ்வளோ டைமிங் அவங்களுக்கு அப்படின்றது நமக்கு தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் 5 minutesல இவங்க 5 minutesன்னு சொல்ல முடியாது, இங்கே ஆல்ரெடி 10 minutes இருக்கா. ஒரு half an hourல ஏ அண்ட் பி வந்து எவ்வளோ யார் ஃபர்ஸ்ட் ரீச் ஆகுறாங்கன்ற மாதிரி ஒரு டைமிங்காவது இருந்திருக்கணும். இங்க டைமோட டேட்டா கிடையாது. ஸோ நம்மளால இதை வச்சும் ஆன்சர் பண்ண முடியாது, இதை ரெண்டையும் சேர்த்து வச்சும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ ஆப்ஷன் இ, நெய்தர் ஸ்டேட்மெண்ட் 1 நார் ஸ்டேட்மெண்ட் 2. ஓகே, நெக்ஸ்ட் 11th கொஸ்டின் பாருங்க. இஸ் ஜான் ஓல்டர் தென் சாம்? ஸோ அதை எப்படி பார்க்கணுன்றத பாருங்க. John is 5 years older than Mike and Mike is older than Sam. So John வந்து Mike விட இவங்க தான் elder, 5 years elder. So Mike is older than Sam. ஓகேவா? ஸோ இவங்க younger, இவங்க older. ஓகே, ஸோ அப்படி பார்க்குறப்போ ஜான் வந்து சாமை விட older. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல கரெக்ட். நெக்ஸ்ட், சாம் இஸ் younger than both John and Mike. ஸோ இவங்க ரெண்டு பேத்துக்கு கீழே, தட் இஸ் இவங்க யங், இவங்க ஓல்ட். பட் இவங்க ரெண்டு பேர்த்தோட இது கொடுக்கல, அவங்க ஏஜ் டிஃப்ரென்ஸ் கொடுக்கல. பட் இவங்க ரெண்டு பேத்துல இவங்க 3 members கம்பேர் பண்றப்போ இவங்க ரெண்டு பேர்த்த விட இவங்க யங்கர்ன்னு சொல்லிட்டாங்க சாம். ஸோ அதுதானே கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. இஸ் ஜான் ஓல்டர் தென் சாம்? எஸ், சாமை விட ஜான் ஓல்டர் தான். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வச்சும் நம்மளால பண்ண முடியுது, ஸ்டேட்மெண்ட் 2 வச்சும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியுது. ஸோ எய்தர் ஸ்டேட்மெண்ட் 1 ஆர் ஸ்டேட்மெண்ட் 2. ஓகே, நெக்ஸ்ட் 12th கொஸ்டின் பாருங்க. இஸ் பி தி பிரதர் ஆஃப் கியூ? கியூவோட பிரதர் பியான்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? பி அண்ட் கியூ ஹாவ் தி சேம் ஃபாதர். ஓகே, ஸோ இங்கே ஆனால் ரெண்டு பேரும் பிரதர் ஆர் சிஸ்டர்ன்றது நம்ம கன்ஃபார்ம் ஆயிருக்கு. சேம் ஃபாதர்ன்றப்போ எய்தர் ரெண்டு பேரும் பிரதர்ஸ் ஆர் சிஸ்டர்ஸாக இருக்கலாம், பட் ஜெண்டர் கொடுக்கல. ஸோ நம்மளால கன்ஃபார்ம் பண்ண முடியாது. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா பி இஸ் மேல்னு சொல்லியிருக்காங்க. ஓகே,
P வந்து கண்டிப்பா Q ஓட பிரதர் தானா? P the brother of Q. So P is male. Yes. So இவங்க ரெண்டு பேரும் சிப்ளிங்ஸ்ன்றது எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல டிசைட் ஆயிருக்கு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன ஆகிருக்கு? P is male அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க பிரதர்ன்றது டிசைட் ஆயிருக்கு. ஓகேயா? ஸோ ஆப்ஷன் டி ஸ்டேட்மெண்ட் 1 and statement 2 is necessary to answer this question. Okay, next 13th question. How far is point B from point A? A is 5 meter north of C. So B and A. A ல இருந்து B எவ்வளோ டிஸ்டன்ஸ்ன்றது கேட்குறாங்க. A is 5 meter north to C. A is 5 meter north to C. Okay. Next, and B is east of C. East of C. C ஓட east இங்க இருக்காங்களா? அப்போ B இங்க 12 மீட்டர். இப்போ என்ன கேட்குறாங்க? How far A ல இருந்து B. சாரி. இது பார்த்தீங்கன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஹைப்போதசிஸ் தியர். ஸோ இதை யூஸ் பண்ணி உங்களால சால்வ் பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்ண முடியும் இல்லையா? ஸோ இங்க என்ன பண்ணுவோம்? நம்ம ஹைப்போதசிஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா plus 12 square is equal to இதோட distance A, B ஓட distance நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா the direct distance between A and B is to be found. ஸோ இங்க என்னன்னா ரெண்டு விஷயம் இருக்கு. நம்ம இங்க A and B அவங்க கேட்குறாங்க. நம்ம ஏல இருந்து சிக்கு வந்து சில இருந்து பிக்கு இப்படியும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இல்லையா? ஸோ இந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல பார்க்குறோம் அப்படின்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். டைரக்ட் டிஸ்டன்ஸ்னா ஏபி. ஸோ அவங்களுக்கு தேவை டைரக்ட் டிஸ்டன்ஸ், தட் இஸ் திஸ் ஹைப்போதசிஸ் வேல்யூ. ஸோ ஆப்ஷன் ஸ்டேட்மெண்ட் 1 வச்சு என்னால் அந்த வேல்யூவை எக்ஸாக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸ்டேட்மெண்ட் 2 அதை கன்ஃபார்ம் பண்ணுது. ஸோ ரெண்டுமே இது தனிப்பட்ட முறையில் இருந்தால் என்னால் சால்வ் பண்ண முடியாது. ரெண்டுமே இருந்ததுன்னா எனக்கு கிளியராக என்னால் ஆன்சர் பண்ண முடியும். So statement 1 and 2 is sufficient to answer this question. Next, 14th question பாருங்க. Is P to the west of Q? P வந்து Q ஓட வெஸ்ட்ல இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. Q இங்க இருந்தா P இங்க இருக்கணும் அப்படியான்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பாருங்க, R is to the east of P. P இங்க இருக்காங்கன்னா P ஓட ஈஸ்ட்ல R இருக்காங்க. ஓகே. Q is to the east of R. ஸோ இப்போ நமக்கு தேவை P and Q. கரெக்டா நான் சொன்ன இது இந்த டயக்ராம் இங்க இருக்கா நமக்கு? ஸோ P வந்து ஈஸ்ட் சைட்ல இருக்கா, சாரி வெஸ்ட் சைட்ல இருக்காங்க, Q வந்து ஈஸ்ட் சைட்ல இருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்மளால ஆன்சர் பண்ண முடியும் ஸ்டேட்மெண்ட் 1 வச்சு. செகண்ட் பாருங்க, S is to the west of P. P ஓட வெஸ்ட்ல S இருக்காங்க. ஓகே. Q is to the east of S. S ஓட ஈஸ்ட்ல, S ஓட ஈஸ்ட்ல யார் இருக்கா? Q இருக்காங்க. ஓகேயா? ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்பயும் நமக்கு சேம் இந்த டயக்ராம் கிடைச்சிருச்சா? P and Q. ஸோ இதை வச்சும் நம்மளால சொல்ல முடியும். லைக் எய்தர் ஆர். ஆப்ஷன் சி எய்தர் statement 1 or statement 2 is sufficient to answer this question. Next, 15th question பாருங்க. What is the percentage decrease in the price of the product? Percentage decrease. இந்த மாதிரி ஒரு question already நம்ம பார்த்திருக்கோம்ல. ஸோ அதுக்கு நமக்கு தேவை old price and new price. சேம் அதே தான் பாருங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா இனிஷியலி 200 இருந்தது, இப்போ 160. ஸோ 40 rupees டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதோட பர்சன்டேஜ் என்னால் கண்டுபிடிக்க முடியும் ஓல்டு வேல்யூ அண்ட் நியூ வேல்யூ வச்சு, அந்த ஃபார்முலா வச்சு. ஓகேயா? செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல வெறுமனே டிக்ரீஸ் மட்டும் எவ்வளோன்றது சொல்லியிருக்காங்க. ஓல்டு பிரைஸ் நியூ பிரைஸ் எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ இது நமக்கு யூஸ் ஆக போறது இல்லை. ஸோ ஆப்ஷன் ஏ ஸ்டேட்மெண்ட் 1 is sufficient to answer this question. Next, 16th question பாருங்க. If A scored 80 marks, what percentage did A score in the exam? ஓகே, 80 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க, அது எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ்ன்றது நம்ம எப்படி சொல்ல போகிறோம்? டோட்டல் மார்க்ஸ் தெரிஞ்சாதான் நம்ம சொல்லுவோம். கரெக்டா? ஸோ
நமக்கு ஃபர்ஸ்ட் இதுலயே பாத்தீங்கன்னா டோட்டல் மார்க்ஸ் கொடுத்துறாங்க. ஸோ டோட்டல் 200 மார்க்ஸ்ல அவங்க 80 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்கன்னா பெர்சன்டேஜ் நான் ஈஸியா கால்குலேட் பண்ணிடுவேன். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வச்சு என்னால ஆன்சர் பண்ண முடியும். ஸ்டேட்மெண்ட் 2 பாத்தீங்கன்னா பாசிங் பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க 40%. இது மட்டும் எனக்கு எங்கேயுமே யூஸ் ஆக போறது இல்ல. ஸோ பாஸ் பண்றத பத்தி இவங்க எங்கேயுமே இதை சொல்ல கிடையாது. ஸோ ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ண போறது இல்லை. ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் இருந்தாலே நம்ம இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். Next, 17th question. What is the average of 4 consecutive even numbers? So, என்ன சொல்லியிருக்காங்கன்னா consecutive 4 consecutive even numbers. For example, இங்க 10 ன்னு சொல்லியிருக்காங்க. 10 smallest number 10 அப்படின்னா நமக்கு இங்க பாத்தீங்கன்னா 10ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்றது அர்த்தம். So 10, 12, 14 and 16. So இந்த டேட்டா மட்டுமே நமக்கு போதுமானது ஆவரேஜ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதே மாதிரி லார்ஜஸ்ட் நம்பர் 16ன்ட்டாங்க. இதுல இருந்து ஈவன் நம்பர்ன்றப்ப 2 நம்ம டிக்ரீஸ் பண்ணிட்டு வருவோம். ஸோ சேம் இதே நம்மனால இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு மட்டும் என்னால சொல்ல முடியும். ஸோ ஆப்ஷன் சி, எய்தர் ஸ்டேட்மெண்ட் 1 ஆர் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் சஃபிஷியன்ட் டு ஆன்சர் திஸ் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் 18th question. How many years was the simple interest calculated for? The simple interest earned on, so எவ்வளோ இயர்ஸ்ன்றது கேட்குறாங்க. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் earned on rupees. ஸோ இது பிரின்சிபல் வேல்யூ, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஐயோட வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த 3 வேல்யூ வச்சே என்னால் என்னோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியுமா? பிஎன்ஆர் பை 100. ஸோ இன்ட்ரெஸ்ட் வேல்யூ தெரியும், பி வேல்யூ தெரியும், ஆர் வேல்யூ தெரியும். என்னால் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் இனஃப். பட் ஸ்டேட்மெண்ட் 2 பார்த்தீங்கன்னா வெறுமனே பிரின்சிபல் வேல்யூ மட்டும் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் வச்சு என்னால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதே மாதிரி ஆல்ரெடி ஸ்டேட்மெண்ட் 1ல பிரின்சிபல் வேல்யூ இருக்கனால எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லுமே தேவையில்லை. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஸ்டேட்மெண்ட் 1 alone is sufficient to answer this question. Next, 19th question. What is A share of the profit in a business? A and B invested in a ratio of 3:2. ஸோ A ஓட ஷேர் எவ்வளோன்றது அவங்க கேட்குறாங்க. ஆனால் நமக்கு ஷேர் பற்றி தெரியாது. 2 பேர் இருக்காங்க, அவங்க 2 பேரும் இன்வெஸ்ட் பண்ண ரேஷியோ 3:2. அதில் டோட்டல் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 10,000. ஸோ எப்பயுமே இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்டை பொறுத்த வரைக்கும், இந்த பார்ட்னர்ஷிப் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் எடுத்துப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பிஸ்னஸ்க்கு நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் 50% இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா 2 பேரும் வர ப்ராஃபிட்டை 50% எடுத்துப்பீங்க. இல்லை நீங்கள் 60% இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, அவங்க ஒரு 40% இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா ப்ராஃபிட்லையும் அதே ஷேரிங் தானே நீங்கள் பண்ணுவீங்க. நீங்கள் 60% ஆஃப் ப்ராஃபிட் நீங்கள் எடுத்துப்பீங்க, 40% உங்கள் ஃப்ரெண்டு கொடுப்பீங்க. ஸோ சேம் கான்செப்ட் இங்கே A and B 2 பேரும் 3:2. ஸோ இதை மட்டும் வச்சு என்னால் ஆன்சர் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த வேல்யூ வச்சு மட்டும் ஆன்சர் பண்ண முடியாது. பட் இது 2 வச்சா என்னால் ஆன்சர் பண்ண முடியும்ல. பாருங்க எப்படின்றது. ஸோ A வந்து 3 அண்ட் B வந்து 2%, சாரி அதில் 2 மடங்கு பண்ணியிருக்காங்க, அவங்க 3 மடங்கு பண்ணியிருக்காங்க. ஓகேயா? ஸோ அப்படி பண்ணுறப்போ டோட்டலாக 5 பார்ட்ஸில் 3 வந்து ஏவோடு. ஸோ அதுக்கு இந்த ப்ராஃபிட்ல இந்த வேல்யூ, இந்த போர்ஷன் வந்து அவங்களுக்கு கிடைக்க போகிறது. கரெக்டா? ஸோ இது ஏவோட ப்ராஃபிட். ஓகேயா? ஸோ நமக்கு கொஸ்டின்ல கேட்டிருக்க மாதிரி ஏவோட ஷேர் என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருது. இதை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா ஏவோட ஷேர் என்னன்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேயா? ஸோ ஆப்ஷன் டி, ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2. ஸோ இங்க கொஸ்டின்ல ஏ ஷேர் ஆஃப் தி ப்ராஃபிட்ல ஏவோட ஷேர் தான். அவங்க இனிஷியலா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எவ்வளவு கொடுத்தாங்கன்றது அவங்க கேட்கல. ஏவோட ஷேர் இந்த ப்ராஃபிட் 10,000ல ஏவோட ஷேர் எவ்வளோன்றதை என்னால் கண்டுபிடிக்க முடியும் இந்த 2 ஸ்டேட்மெண்ட் வச்சோம். ஓகேயா? நெக்ஸ்ட் 20th கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் ஏஸ் ப்ராஃபிட் ஷேர் இஃப் தி பிஸ்னஸ் லாஸ்டட் ஃபார் 1 year? ஸோ 1 yearக்கு அந்த பிஸ்னஸ் ரன் ஆகுது அப்படின்னா ஏவோட ப்ராஃபிட் என்னன்றதை கேட்குறாங்க. சேம் லாஸ்ட் கொஸ்டின் பார்த்த மாதிரி தான். இங்கே 3 மெம்பர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, A, B and C. தட் இஸ் 2:3:5.
ஸோ இந்த ரேஷியோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல குடுத்துட்டாங்க. ப்ராஃபிட் ஏர்ன்டு செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல குடுத்துட்டாங்க. நமக்கு 2 ஸ்டேட்மெண்ட்டுமே தேவை. ஓகேயா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பார்த்தீங்கன்னா 5, 6, 7, 8, 9, 10 இன்டூ 20,000 பண்ணோம்னா ஏவோட ப்ராஃபிட் ஷேர் எவ்வளோன்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ ஓகேயா? நம்ம மேக்ஸிமம் இந்த லாஸ்ட் 2 வீடியோஸ் வச்சே உங்களுக்கு வந்து டேட்டா சஃபிஷியன்சிக்கான கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும். ஸ்டில் உங்களுக்கு ஏதாச்சும் புரியல அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஒரு டெலகிராம்ல எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. லைக் கொஸ்டின் டவுட்ஸ் கேளுங்க. ஸோ டியூ டு சம் பர்சனல் ரீசன்ஸ் என்னால் குயிக்காக ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல. பட் கண்டிப்பாக நான் இதுக்கு மேலே வர டேஸில் வந்து கண்டிப்பாக நான் உங்களோட கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ணிடுறேன். அதே மாதிரி குயிக்காக நம்மளோட இங்கிலீஷ் செக்ஷன் வீடியோ அண்ட் பிஸ்னஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ் தான் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. அதுக்கான இன்ட்ரோ வீடியோவும் நான் உங்களுக்கு கொடுத்தேன். ஓகே, ஸோ அண்ட் தென் லாஸ்ட் மினிட் வீடியோ எல்லாமே நம்ம வந்து 23 உங்களுக்கு எக்ஸாமா ஒரு ஆஃப்டர் 15க்கு அப்புறம் மார்ச் 15க்குள்ளார நம்ம கண்டிப்பாக இந்த வீடியோஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஒவ்வொரு செக்ஷனாக பார்க்கறது. அதுக்கப்புறம் ஓவராலாக நம்ம ப்ரிப்ரேஷன் எப்படி பண்ணுறது, அதுக்கான ட்ரிக்ஸ் அப்ரோச் எல்லாமே நம்ம லைனாக பார்க்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு இன்பிட்வீனில் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் இன்ஸ்டாகிராம் or டெலகிராமில் கேட்கலாம். Okay, that's all for today. I hope this video will be very useful for you all. Stay tuned for more videos and thank you.